ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம இந்த COA அப்ளிகேஷனோட நியூ அப்டேட்ஸ் எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட போகிறேன். ஏன்னா நிறைய பேர் ஓடிபி வரல, அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம். அப்ளிகேஷனுக்கு இன்னுமே லிங்க்ஸ் கொடுக்கல. அது லிங்க் மாதிரி தெரியும், ஆனால் நமக்கு லிங்க் ஆக்டிவேட் ஆக கிடையாது. போன பிப்ரவரியில் நடந்த எக்ஸாமுக்கான அந்த லிங்க் அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சரி, அதில் போய்ட்டு நம்ம எப்படி அப்ளிகேஷன் வந்ததா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். அதே போல் இப்போ வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து 1/7/24 அன்னையிலிருந்து நம்ம COAவுக்கான ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம கண்டிப்பாக வீட்டில் இருந்தே படிச்சுக்கலாம். சரிங்களா, நமக்கு மொபைல் இருந்தால் போதுமானது. இப்போ கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 1500 தான். சரிங்களா, ஆஃப்டர் இதுவே கடைசி பேட்ச்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, கண்டிப்பாக இதுவே கடைசி பேட்சாக இருக்கலாம். நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸாம் ஆகஸ்ட்டில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வீக்குமே நமக்கு கொடுக்கல அப்படின்னா எக்ஸாம் கண்டிப்பாக செப்டம்பருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ ஒருவேளை இப்போ ஆகஸ்ட்லேயே எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த பேட்ச் கடைசியாக இருக்கும். ஒருவேளை எக்ஸாம் தள்ளி போனது அப்படின்னா அப்போ யாராவது கேட்டால் அப்படின்னா நம்ம ஒரு பேட்ச் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஸோ கிளாஸ் டைம் பார்த்தோம் அப்படின்னா 7:15 to 8:15 நைட்டு தான். சரிங்களா, ஸோ நமக்கு ஏர்லியாக தான் இருக்கும் கொஞ்சம். ஸோ இந்த டைமுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் நியூ அப்டேட்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்து COA சிலபஸில் இருக்கக்கூடிய மார்க் சிஸ்டம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மார்க் சிஸ்டத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய டியூரேஷனில் படித்தா என்ன மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. அதில் TN.ன்னு மட்டும் டைப் பண்ணி வந்துடுங்க. இதுதான் நம்மளோட வெப்சைட்டுமே கூட. இதில் வரக்கூடிய TN.GTன்னு இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போதே தெரியும். இப்போ நான் செலக்ட் பண்ணுற பாருங்கள், கீழே கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 4 ஆகும், பின்னாடிக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன டேட்டு எதுன்னு சொல்லவே கிடையாது. அப்போ இந்த எக்ஸாம் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது, கொடுக்காத வரைக்குமே எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. இப்படி சொல்லிட்ட போது நமக்கு லிங்க் ஒர்க் ஆகுது, ஓடிபி வரல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்ருக்கோம். அப்போ நீங்கள் அதை ட்ரை கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். சரி, அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நீங்கள் ஏற்கனவே எக்ஸாம் எழுதினவங்களாக இருக்கீங்க, நீங்கள் போய்ட்டு லாகின் பண்ணுறீங்க, லாகின் ஆகுது, ஆனால் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓடிபி கூட ஜென்ரேட் பண்ணாதீங்க. அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகலை, அப்போ நமக்கு ஓடிபியும் ஜெனரேட் ஆகாது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது வெப்சைட்டுக்கு கீழே COA பற்றின அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏற்கனவே ஐடி பாஸ்வேர்டு இருக்கிறவங்க எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. இந்த இடத்துல உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா COA ஆன்லைன் அப்ளிகேஷன் February 2024ன்னு இருக்குது. இந்த இடத்துல ஆகஸ்ட் 2024ன்னு வரணும். அப்படி வந்தால் தான் நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகியிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வராத பட்சத்துக்கு யாருக்குமே ஓப்பன் ஆகலை, எல்லாருக்குமே இதே வெப்சைட் தான். சரிங்களா, இப்போ ஒரு வேளை நீங்கள் இன்ஸ்டியூஷனாக இருந்தால் இன்ஸ்டியூஷனில் அப்ளை பண்ணிப்பாங்க, நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. இன்ஸ்டியூஷனுக்கு வேறு லாகின், ப்ரைவேட்டுக்கு வேறு லாகின். இன்ஸ்டியூஷன் லாகின் அவங்க பார்த்துப்பாங்க. ப்ரைவேட்டாக பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களாம். சரிங்களா, ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வருதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பிப்ரவரிக்கு பதிலாக ஆகஸ்ட்டுன்னு வந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. நம்ம எல்லாருமே சோசியல் மீடியாஸில் இருக்கும். கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஸ்ப்ரெட் ஆகிரும், ஸ்டேட்டஸ் அது இதுன்னு வச்சுருவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் தள்ளி போனதுக்கு எல்லாருக்குமே இன்ஃபார்ம் உடனே போய் சேர்ந்துடும். யூடியூப் யூஸ் பண்ணுறோம், யூடியூப்பில் பார்த்தோம்னா உடனே நமக்கு யாராவது ஒருத்தர் தகவல் தெரிவிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பற்றி எந்த வகையிலுமே பயப்பட தேவையில்லை. அப்ளிகேஷன் கொடுத்தாலுமே நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 25 நாளாவது கொடுப்பாங்க. சரிங்களா, அப்போது நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன படிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் அண்ட் அக்கௌண்டன்சிக்கான ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஷார்ட் அண்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை மற்ற எக்ஸாம்ஸ்க்கு பண்ணக்கூடிய ப்ரைவேட் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனல் சப்மிஷன் எடுக்கணும். ஃபைனல் டேட்டாவை நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிடணும். அப்படி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஆல் டிக்கெட் வராது. சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் COAவுக்கான சிலபஸ். இந்த சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆகஸ்ட் 2022லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 7 யூனிட் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 7 யூனிட்டில் 2.5 யூனிட் நமக்கு தியரியாக பார்க்குற மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய யூனிட்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் இருக்குது. ஆஃப்டர் இதிலிருந்துமே 2 யூனிட்டுக்கு மொத்தம் ப்ராக்டிக்கல் இருக்குது.
6 யூனிட்ஸ் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் இருக்குது. இது போக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் இருக்குது. இவ்வளோ பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து எதை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கிளாஸில் சொல்லிடுவோம். ஆஃப்டர் நமக்கு மார்க் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மார்க் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் தியரிக்கும் அதே போல் ப்ராக்டிக்கலுக்குமே வந்து 100 மார்க் தான். இதுக்கு வந்து எக்ஸாம் வந்து 2 மணி நேரம் தான், ரெண்டுக்குமே ஒரே டைம் தான். சரிங்களா? ஆஃப்டர் மார்க்குமே அதே மாதிரி தான் 100 மார்க்குக்கு தான் நடக்கும். இதில் பாஸ் மார்க்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ தியரியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 40 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம். சரி, இந்த 40 மார்க் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 மார்க்காகவே கேட்டுடுறாங்க. இந்த 4 பார்ட் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து 1 மார்க் பார்ட்டு தான். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் இருக்குது, மேட்ச் தி பேர்ஸ், அதே போல் மல்டிபிள் சாய்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதிலிருந்து எல்லாமே நம்ம கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் நம்ம மெட்டீரியல் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 30 கொஸ்டின் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 1 2 போட்டோம் அப்படின்னாலும் 30 கிராஸ் ஆயிரும். கண்டிப்பாக இது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆஃப்டர் வந்து 2 மார்க்ஸ் 18 கேட்பாங்க, 15 எழுதுனா போதும். இதுலேயுமே வந்து நம்ம ப்ராக்டிக்கலை தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா 10 கொஸ்டின் 2 மார்க் கிட்ட எழுதிடலாம் நம்ம. அடுத்து வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க்கில் வந்து 6 கேட்பாங்க. இந்த 6 5 மார்க்கும் பார்த்தோம் அப்படின்னா எய்தர் டைப் தான், ஏ ஆர் பி இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு 4 ப்ராக்டிக்கல் கொஸ்டினே வந்து கவர் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் ப்ராக்டிக்கல் மட்டும் தெளிவாக பார்த்தீங்கன்னா 10 2 மார்க் கிட்ட 4 5 மார்க் வந்து ப்ராக்டிக்கல் கொஸ்டினே இங்கே வந்து நமக்கு அட்டன் ஆயிரும். அதே போல் இந்த 1 மார்க்கில் ஒரு 5 கொஸ்டினுக்கு மேலே நம்ம ப்ராக்டிக்கலில் யூஸ் பண்ணும்போது சொன்ன ஷார்ட்கட்ஸு அங்கே யூஸ் பண்ண விஷயங்கள் தான் இங்கேயும் பார்க்க முடியும். 5க்கும் மேலேயே வரும். இது வந்து நான் ஒரு மினிமமாக சொல்கிறேன். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு தேவையில்லை. கொஸ்டின்ஸ் இருக்கும், வேணால் நீங்கள் வந்து ஒன்ஸ் பாருங்கள். இந்த பிடிஎஃப் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் சிலபஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் தான். ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்குமே வந்து நமக்கு 2 மணி நேரம் தான் எக்ஸாம் நடக்குது. அடுத்து வந்து இதுவுமே 100 மார்க் தான். இந்த இடத்துல நம்ம 50 மார்க் எடுத்தால் தான் பாஸ். இந்த 50 மார்க் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இங்கே 2வது பார்ட்டும் 3வது பார்ட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், 5 மார்க் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வைவா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ண விஷயத்த இங்கே இதை எப்படி ஒர்க் பண்ணீங்க இந்த மாதிரி சொல்லி சம்திங் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னா அதுக்காக உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து வைவா. இப்போ ஒரு சில இடத்துல கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஒரு சில இடத்துல வந்து அவுட்புட்ஸ் நீங்கள் செஞ்ச கொஸ்டினுக்கான அவுட்புட் எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இதுவுமே வந்து வைவாவில் வந்துடும். ஆஃப்டர் வந்து ரெக்கார்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணிடுறோம். அப்போ அந்த ரெக்கார்டுக்கான ஃபுல் மார்க் நமக்கு அப்படியே வந்துடும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 10 மார்க் நமக்கு கன்ஃபார்ம், இதில் மாற்றமே கிடையாது. அடுத்து வந்து லேப் எக்ஸசைஸ், அதாவது ப்ராக்டிக்கல் கொஸ்டின் தான். 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 30 மார்க் அப்படிங்கிற போது மொத்தமாக 90 மார்க் நமக்கு வந்துடும். ஸோ இந்த 90 மார்க்குமே அப்படிங்கிற போது நம்ம சிலபஸ் 34 கொஸ்டின் ப்ளஸ் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா? இந்த ஓப்பன் ஆஃபீஸை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டாலுமே ப்ராப்ளம் கிடையாது. இதை எப்படி படிக்கணுங்கிறதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆனால் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நான் நடத்துவேன், அது எதுவுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 34மே பார்த்தா போதும். இந்த 34 இருந்து மட்டும்தான் உங்களுக்கு 3 கொஸ்டின் வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஓப்பன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். அந்த வரக்கூடிய கொஸ்டினை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கிளாஸில் சொல்லியிருப்போம். சரி, இவ்வளோ தான் வந்து விஷயங்கள். இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் நோட் ரைட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஒரு ரெக்கார்ட் நோட்டை ஃபார்மேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா 6th பாயிண்ட்டு 10 நாளைக்கு முன்னாடி ரெக்கார்ட் நோட்டை வந்து எக்ஸாம் சென்டரில் சப்மிட் பண்ணணும், ஒரு ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருக்கும்போது அப்படிங்கிற ஒரு ரூல் எப்பவுமே வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனால் தான் நம்ம எந்த சென்டர் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். இப்போ நம்ம அப்ளிகேஷன் போடும்போது வந்து 3 சென்டர் ப்ரிஃபரன்ஸில் கொடுப்போம். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய சென்டர் தான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சென்டரில் அதிகமான ஆட்கள் இருக்கும் பட்சத்தில் செகண்ட் சென்டரில் எக்ஸாம் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஹால் டிக்கெட் வந்தால் தான் நமக்கு என்றைக்கு எக்ஸாமுங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். அதனால் வந்து நீங்கள் இந்த 10 டேஸை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. நமக்கு ஹால் டிக்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், எப்படியா இருந்தாலுமே சரிங்களா? இதுதான் வந்து ரெக்கார்ட் நோட் எழுதுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இவ்வளோ தான் வந்து மார்க் சிஸ்டம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மினிமம் மார்க்காக எடுக்க வேண்டிய 40க்கு ஈஸியாக எடுத்துடலாம். 1 மார்க்கை மட்டுமே படித்தோம் அப்படின்னா கூட நமக்கு 30 மார்க்கு. ஆஃப்டர் ப்ராக்டிக்கலில் தெளிவாக இருந்தோம் அப்படின்னா 4 5 மார்க்கு, கிட்டத்தட்ட 60 மார்க் இதிலே எடுத்துட்டோம். 2 மார்க்கான கொஸ்டினுமே வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடிகிற அளவுக்கு தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் பார்த்துறீங்க. ஸோ இந்த மாதிரி மினிமம் மார்க்கே நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 30 மார்க் கொஸ்டினே ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிட முடியும். ஏன்னா 34 கொஸ்டினும் பார்த்துறோம், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். ஆஃப்டர் இது நம்ம 90க்கு 18 வச்சுப்போம், 10 மார்க் ரெடியூஸ் பண்ணி. ஆஃப்டர் மீதி இருக்கக்கூடிய 10 மார்க்ஸை நம்மளால் ஈஸியாக எடுத்துட முடியும். ஏன்னா வந்து ஏற்கனவே அது நமக்கு வந்துடுது, அது எந்த வகையிலுமே ஸ்கிப் ஆகிறது கிடையாது. மொத்தம் 90. ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 150.
2 சப்ஜெக்ட் எழுதுகிறோம், அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 75% மார்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தான் வந்து மார்க் சிஸ்டம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் தான். 1 மாத டியூரேஷன் போதுமானது தான். ரெகுலர் கிளாஸஸ் நமக்கு இருக்கும். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ண பேச்சஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 3 months டியூரேஷன் போட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய டைம் இருந்தது, நம்ம ரொம்ப ஸ்லோவாகவே போனோம். இப்போயுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போவோம். என்ன அப்படின்னா ரெகுலராக கிளாஸ் இருக்கும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் அதுக்கும் இதுக்குமே. வீக்லி நமக்கு வந்து 5 days தான் கிளாஸ் இருக்கும், சரிங்களா? மண்டே டு ஃப்ரைடே. ஆஃப்டர் வந்து எக்ஸாம் வந்து நமக்கு ஆகஸ்ட்டில் வந்துடுது அப்படின்னா சாட்டர்டே தேவைப்பட்டால் அந்த ஒரு நாள் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். மற்றபடிக்கு வந்து சண்டேஸில் எப்போவுமே கிளாஸ் கிடையாது. ஸோ இது மாதிரி தான் நமக்கு கிளாஸஸ் இருக்கும். ஆஃப்டர் வந்து உங்களுக்கு நம்ம டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம். கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு வந்து நம்ம கொடுப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பிடிஎஃப் டெஸ்ட்டு கண்டிப்பாக கொடுப்போம். இது ஒவ்வொரு யூனிட்ஸுக்கானது. ஆஃப்டர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு பிடிஎஃப், சரிங்களா? பிடிஎஃப் அப்படிங்கிறப்போது நானே வந்து ஒரு கொஸ்டின் ஃபார்மேட் மேக் பண்ணி அதிலேருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுப்போம். இந்த டெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரத்தில் எக்ஸாமே வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறவங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அண்டு உங்களோட அட்ரஸ் அனுப்புனீங்க அப்படின்னா மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுவோம். அதே போல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சஜஸ்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிவிடுங்க. எக்ஸாம் இன்னும் வரலை அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்திடுங்க. அதே போல் வந்து யாரும் இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நம்ம பார்க்கும்போது உடனே நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன ஆன்சரோ அதை உடனே ரிப்ளையாக கொடுத்துருவோம். கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. கால் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணலைன்னு சொல்லி என்னை திருப்பும் வந்து மெசேஜ் பண்ணி கேட்காதீங்க. ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டீங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோவில். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன்.